வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பீம் சரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 3 கிளை கதைகள் இருக்கும். அந்த 3 கிளை கதையும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். எந்த இடத்துல ஜாயின் ஆகுது, அதே மாதிரி மூணு தனி கதை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிரச்சனையை வந்து சம்பந்தப்பட்டவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சில முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி எடுத்ததுனால என்னெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2 பேரை காட்டுறாங்க. பைக்கை ஓரமா நிறுத்திட்டு இவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, திருட்டு வேலை பண்றதுக்காக தான் வெயிட் பண்றாங்க போல. இப்ப காட்டு பகுதி வழியா ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பைக்ல வராங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு போல. ஒய்ஃப் நிறைய நகைலாம் போட்டிருக்காங்க. அவங்க பக்கத்துல வரும்போது இவங்க 2 பேருமே மாஸ்க மாட்டிட்டு சடனா அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், ஒழுங்கா நகையை தந்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லும் போது ஹஸ்பண்ட போட்டு அடிக்கிறாங்க. பயந்து அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நகை வேணா எடுத்துக்கோங்க, என் ஹஸ்பண்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நகை எல்லாத்தையும் கழட்டி தந்துடுறாங்க. இவங்களும் நகையை வாங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இது ஒரு சீனு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. போலீஸுங்களுக்கு தகவல் போது இப்ப போலீஸுங்க மொத்தமா ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா 2-3 போலீஸ் தொங்க விடப்பட்டிருக்காங்க. அதாவது தூக்குல தொங்க விடப்பட்டிருக்காங்க. யாரோ சாவடிச்சு இப்படி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்றது இங்க இருக்க உங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் பீம் சரின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு ஜூனியர் லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சீனியர் லாயரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் தான் சீனியர் லாயரா இருப்பாரு. இப்போ ஒரு கேஸை பத்தி ஜூனியர் லாயரும் சீனியர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ இவர் சொல்றத ஒரு ஸ்டோரி மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் சொல்றதான் ஸ்டோரியா காட்டுறாங்களா இல்ல வேற எதையாவது ரேண்டமா காட்டுறாங்களா அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா தெரியல. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இந்த லேடியோட பேரு மீனா அப்படின்றது. மீனாவை பொறுத்த வரைக்கும் 2 பெண்கள் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு அப்பனா ரொம்ப பிடிக்கும் போல. நானுமே வயலுக்கு போக போறேன்ற மாதிரி வேகமா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதாவது சாப்பாடு டைமுக்கு அம்மாவே வருவாங்க. ஆனா பொண்ணு முன்கூட்டியே அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறா. அப்பாவோட பேரு மூர்த்தி அப்படின்றது. நீ வெயில்ல இருக்காதமா, நிழல்ல உட்காருன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட புலம்பிக்கிட்டே இவங்க சமையல் வேலையா பாக்குறாங்க. எப்ப பாரு வயலுக்கு போயிடுறா, அம்மா மேல பாசமே இல்ல, அப்பா மேல மட்டும்தான் பாசம்ன்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. அங்கதான் இன்னொன்று பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அது மூலியமா தான் இவங்களுக்கு காசெல்லாம் வந்துட்டு இருக்கு போல. ஆக்சுவலா ஒரு பொண்ணுக்கு மட்டும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா சாராயம் குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. நானும் வருவேன்ற மாதிரி பொண்ணு அடம் பிடிக்கிறா. அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி இருக்காருல, பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்கெல்லாம் எதுக்கியா பொண்ணை கூட்டு வரேன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அடம் பிடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்காரு போல, அடுத்தவங்க இடத்தெல்லாம் ஏமாத்தி புடிங்கிட்டு இருக்காரு போல. இவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குதுன்னு அங்க இருக்க பெரியவர் புலம்புறாரு. இவருமே அந்த பெரியவர் கூட பேசிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பெரியவர் சொன்னதை பத்தி தான் இவர் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லாயர் சொல்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது பிரசன்ட்ல ஜூனியர் லாயர் சொல்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இவரோட பேரு ரங்கா அப்படின்றது. இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. கொஞ்சம் இல்லீகலான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. போலீஸுங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃபா இல்ல வீட்டுல வேலை பாக்குறவங்களா தெரியல. இவரோட பையனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். இந்த மாதிரி சமயத்துல இங்க மீரான்ற ஒரு பொண்ணு வேலையில ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கா. இந்த மீராவோட சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்ச அக்கா சொல்லி தான் இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு மீரா சொல்லிட்டு இருக்கா. ரங்காக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் சட்டுன்னு மீராவை நோக்கி போயிட்டு இருக்கான். மீராவும் பார்த்து பயந்துடுறாங்க. பயப்படாத, என் பையனுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் மேலலாம் கை வச்சு பேசுறாரு. இந்த பொண்ணுமே நெளிஞ்சிட்டு இருக்கா. இங்க ஒரு லேடி வேலை பாக்குறாங்கல்ல, அந்த லேடி கிட்ட ரூமை காட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுதான் உன்னோட ரூம், இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவளுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இப்ப வேலைக்காரங்க ரங்காக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. என் கையால கொஞ்சம் ஊட்டி விட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், இங்க வாடான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. பையனுமே அப்பாக்கு பக்கத்துல வந்துடுறான். இவருமே கொஞ்சம் வாய் மட்டும் அவனுக்கு ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் இவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கூட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கர் லேடி கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு ரூம்குள்ள வரும்போது வேணும்ட்டே அந்த இடத்துல வேஷ்டியை கலட்டின மாதிரி நின்னுட்டு இருக்காரு. சாரிமா கலண்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணு இவருக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப தண்ணியை ஊத்திட்டு இருக்கும் போது தப்பா டச் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பயத்துல இங்க இருந்து ஓடிடுறா. திரும்பியும் வேஷ்டி கலண்டு விழுந்துருது. அப்ப வேலைக்காரி இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பாக்குறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, வந்து கட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல வந்து கட்டி விட்டுட்டு போறாங்க.
அவளை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ரங்கா கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. சமயம் பார்த்து அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல திரும்பி இந்த ஜூனியர் லாயரை காட்டுறாங்க. இவர் சொல்றதை தான் நமக்கு கதையா காமிச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப மூணாவது கதையை காட்டுறாங்க. இந்த மூணாவது கதையில பிரேம் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட அப்பா திடீர்னு இறந்து போயிருப்பாரு. அதனால இவரால் படிக்க முடியல. இப்போதைக்கு இவர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப காலையிலேயே கூலி வேலை பார்க்கறதுக்காக இவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு இவர் கிளம்புறாரு. இப்போ ஒரு இடத்துல தோன்ற வேலையை தான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப போற வரவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. குறிப்பா பிரேம கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. படிச்சிருந்தா இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. படிக்கிற நிலைமை இல்லடா, என்னடா பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிரேமோ இந்த இடத்துல கோவப்படுறாரு. சரி விடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு தான் இவரை கொஞ்சம் ஆறுதல்லாம் படுத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வராங்கன்ற தகவல் இவருக்கு கிடைக்குது. மாமா பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த மாமா பொண்ணோட வீடு இருக்கு போல. அந்த மாமா பொண்ணோட பேரு மாலினி அப்படின்றது. இப்ப மாலினியை பார்த்து மாமா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நீ எப்போ வருவன் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இவர் போறதுக்கு தயங்குறாரு. ஏன்னா மாமாக்கு சுத்தமா இவரை பிடிக்காது. என் பொண்ணெல்லாம் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லியிருப்பாரு. இப்ப மாமா கொஞ்ச நேரத்துல பொண்ணுக்கு வாங்குறதுக்காக கிளம்புறாரு. பலகாரம்லாம் வாங்குறதுக்காக கிளம்புறாரு. இதுதான் கேப். இப்ப உள்ள போலான்ற மாதிரி பிரேமோ ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்தவரு அம்மா கிட்ட பேசுற மாதிரி அந்த அத்தை பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. அத்தையும் சரி அத்தை பொண்ணும் சரி இவர்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மாமா வரப்போறாருன்னு தெரிஞ்சோன்னா இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஏற்கனவே மூர்த்தின்னு ஒருத்தரோட ஸ்டோரியை காமிச்சாங்கல்ல, இப்ப அவரோட ஸ்டோரியை திரும்பி காட்டுறாங்க. மார்க்கெட்ல தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு குடும்பமா வீட்டுக்கு வராங்க. அப்பதான் உன்னோட வயல்ல வந்து வேலிலாம் போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்லி இவர் கேள்விப்படுறாரு. என் வயல்ல யார் வேலி போடுவா அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா சில பசங்க வேலி போடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா தான் போட சொன்னாரு அப்படின்ற மாதிரி வேற ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அவர் எப்படி போட சொல்லுவாரு, நான் பேசிக்கிறேன் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பசங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கங்க வளைச்சு போட்டவன் என் இடத்தையே இப்ப வளைச்சு போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி புலம்புறாரு. மீரான்ற ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தா பாத்தீங்களா, அவளுமே நிறைய வேலைலாம் பாக்குறா. சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஒர்க்கர் அக்கா கிட்ட சொல்றா. சரி போயிட்டு சீக்கிரமா வான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம்குள்ள நுழையிறா. அந்த இடத்துல பார்த்தா இந்த ரங்கா நின்னுட்டு இருக்காரு. ரங்காவை பார்த்தோன்னா பயந்து ஓட பாக்குறா. ஆனா ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு லாக் பண்ணி கதவை சாத்தி எல்லை மீறி நடந்துடுறாரு. நடந்த விஷயத்தை நினைச்சு இந்த பொண்ணுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வேற ஒரு நாள் மீரா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஒர்க்கர் லேடியும் தண்ணி கேட்கறாருல, கொண்டு போய் தான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் இங்கேயே வேலை பாக்குறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதெல்லாம் தெரியாது, அவர் தண்ணி கேட்கறாருல, கொண்டு போய் குடுன்ற மாதிரி இவங்களுமே அதட்டுறாங்க. இந்த மீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தண்ணியை கொடுக்கறதுக்காக இங்க இருந்து கிளம்புறா. இவங்களுமே அதட்டினதை நினைச்சு கவலைப்படுறாங்க. அவர் எல்லை மீறி நடக்கிறது இவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ரங்காவை மீறி இந்த லேடியால எதுவுமே பண்ண முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப பிரேம நமக்கு காட்டுறாங்க. பிரேம் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுல இருக்க அத்தை பொண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேர் மாலினின்னு சொன்னல, அவங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது இவருமே வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப ஒளிஞ்சுலாம் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த மாலினியோட அப்பா இருக்காருல, பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்ப அப்பா பாக்குறாருன்னு தெரிஞ்சோன்னா பொண்ணு வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு போனன்ற மாதிரி கோவப்படுறாரு. இன்னமும் மாமா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிரு, அவன் உருப்படாதவனா மாறிட்டான், அவனுக்குலாம் கட்டியே தரமாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பா போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எங்க சின்ன வயசுலயே பேசி முடிச்சது தானே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவர் பலார்னு ஒய்ஃபையே அறையிறாரு. இன்னொன்னு வாட்டி கல்யாணத்தை பத்தி பேசின என்ன பண்ணுவனே தெரியாது, உன் பொண்ணுக்கும் சொல்லி புரிய வை அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. மாலினி என்ன சொல்றாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மூர்த்தி நமக்கு காட்டுறாங்க. மூர்த்தியோட இடத்த ஒருத்தர் வளைச்சு போடலாம் நினைக்கிறாருல, அவர் நேரடியா பண்ண மாட்டாரு, வேற ஒருத்தர் மூலியமா பண்ணுவாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு மூர்த்தி பேசுறதுக்காக வராரு. நான் என்னப்பா பண்ணுவேன், இவன் இடத்துல உனக்கும் ஷேர் இருக்கு போலியே, இவன் அவன் இடத்த என்கிட்ட வித்தான், நான் அதனால தான் அந்த இடத்துல வேலி போட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு மூர்த்திக்கு புரியுது இல்ல, சரி பஞ்சாயத்துல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மூர்த்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃப் கிட்ட கவலையா சொல்லிட்டு இருக்காரு. பஞ்சாயத்துல 4 பேர் சப்போர்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும், காசு தராம யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் காசு மட்டும் தான்ற மாதிரி கேக்குறாரு. சேவிங்ஸா இருக்கும்ல, அதுல இருந்து காசு எடுத்து ஒய்ஃப் தராங்க. இவருமே நிறைய பேரை பாக்குறதுக்காக வராரு. நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா கொஞ்சம் பேசணும், அது என்னோட இடம் தானே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஒரு பெரியவர் இருப்பார்ல, அவருக்கும் காசு
காசு தரதுக்கு வராரு. பெரியவர் காசெல்லாம் வேணாம் நான் சொல்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேரோட சப்போர்ட்டை இவரும் வாங்கிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவரு நமக்குன்னு இருக்கிறது அந்த இடம் தான், அதை வச்சுதான் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஆகாதுன்ற மாதிரி ஒய்ஃப் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இப்ப நமக்கு மீராவை காட்டுறாங்க. ஆக்சுவலா மீரா இருக்காங்கல்ல, இந்த லேடி கூட ஓரளவுக்கு பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த லேடி அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி மீராக்கும் சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க. இது மூலியமா இந்த லேடி ஓரளவுக்கு நல்லவங்க அப்படின்றது மீராக்கு புரிய ஆரம்பிச்சிருது. சரி படுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க படுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க படுக்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க. இப்ப மூர்த்திக்கான பஞ்சாயத்து நடக்க போது போல இப்ப பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு ஊரை சேர்ந்த எல்லாருமே வந்துடுறாங்க. ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளோட சப்போர்ட்ல இருக்கான்ல, அதனால நிறைய பேர் அவனுக்கு சாதகமா சேர்த்து வச்சிருக்கான். இப்ப நிறைய பேர் பஞ்சாயத்துல அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இடத்தை இவர்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மூர்த்தி அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மூர்த்தி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஆனா மூர்த்தியை திட்டணும்னு ஒரு பொண்ணு கோவம் வந்துருது. என் அப்பாவையே திட்டுறியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அதனால பஞ்சாயத்தே நின்றுது. மூர்த்திய பஞ்சாயத்து எட்டும் திட்டி அனுப்பி விடுறாரு. நீ எதுக்குமா அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி இவருமே பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு நாள் இந்த மீரா கிட்ட எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரி கதவெல்லாம் சாத்துறாரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லை மீறி நடந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் இருக்கான்ல, இந்த பொண்ணு அழுவுறத பார்த்து கவலைப்படுறான். இப்ப உடனே அந்த வேலைக்கார லேடியை கத்தி கூப்பிடுறான். அவங்களுமே இந்த இடத்துக்கு வராங்க. என்ன நடந்திருக்குன்றது அவங்களுக்கு புரியுது. கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இவங்களுமே இந்த பொண்ணு மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வந்து மாட்டிருக்காங்க போல. அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் இங்க உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு போங்கன்ற மாதிரி ரங்கா சொல்றாரு. இப்ப அந்த ஒர்க்கர் லேடியும் 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு திருவிழாவை காட்டுறாங்க. அந்த இடத்துல பிரேம பாக்குறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. அப்பா பார்க்க விடாம இருக்காரு போல, அதனால தான் இந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்திருக்கா. இப்ப சமயம் கிடைக்கும் போது அவர்கிட்ட பேசுறதுக்காக வரா. என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, உன் அப்பா தான் எனக்கு கட்டி கொடுக்க மாட்டார்ல, வேற பணக்காரனை பார்த்து தானே கட்டி கொடுப்பாரு போன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதை மீறிய இவங்க இருக்காங்கல்ல, வேற ஒரு சமயம் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ரிலேட்டடா இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயம் இந்த மாலினி பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சிருது. என் பொண்ணு கிட்ட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு வேற ஒருத்தனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னால முடிஞ்சா இவ்வளவு காசு சம்பாரிச்சிட்டு வா, அப்பதான் என் பொண்ணை உனக்கு தருவேன், இல்லனா நான் நினைச்ச மாதிரி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்ற மாதிரிலாம் கிளம்புறாரு. அவர் கேட்ட அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கும். என்ன பண்றதுன்னு பிரேமோ ஃப்ரெண்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரங்காவை காட்டுறாங்க. ரங்கா தூங்கிட்டு இருக்க மீராவை எழுப்புறதுக்காக வராரு. மீராவும் விடுங்க விடுங்கன்னு சொல்றா. ஆனா இவர் இருக்கார்ல, வேகமா ரூம்க்கு இழுத்துட்டு போயிடுறாரு. இவளுமே கீழ இருக்க ஒரு கத்தி எடுத்து மிரட்ட பாக்குறா. என்ன இந்த கத்தியை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சியான்ற மாதிரி கையில இருந்து கத்தி வெல்ற மாதிரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இப்படி மாட்டிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஃபீல் பண்றா. இப்ப நமக்கு மூர்த்தியை காட்டுறாங்க. ஆக்சுவலா மூர்த்தியோட இடம் கையை விட்டு போற மாதிரி இருக்குல்ல, பஞ்சாயத்துல வேற இவர் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே குடிக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமா குடிக்கிறாரு. ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வராரு. இவர் பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்காருன்றது ஒய்ஃபுக்கு தெரியுது. என்னங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க, நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம எப்படியாவது இதுல ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் அந்த இடம் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல எனக்கு நம்பிக்கையே போயிருச்சுன்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. சரி வந்து படுங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்களும் படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. மறுநாள் காலையில இவங்க கண் முழிச்சு கிளீன் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட அசைவே இல்ல. என்ன ஹஸ்பண்ட் அசைவே மாட்டாருன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு போல. இத ஒய்ஃபால ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி அப்பாவை ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறா. ஒர்க்கர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையனை குளிக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிக்கும் போது இந்த இடத்துக்கு மீரா வரா. மீரா இவனுக்கு தொடச்சி விட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீராவும் தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா பண்றான்ல, ரங்கா பண்ற மாதிரியே இந்த பொண்ணுக்கு தோணுது. இந்த பொண்ணு பயப்படுறா. பயப்படாத, இவன் ரங்கா மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நல்ல பையன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. அவன் பண்றது பார்க்க அப்படி இருக்கு, ஆனா தப்பானவன் கிடையாது அப்படின்றது மீராக்கும் புரிய ஆரம்பிக்குது. ரங்காவும் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ண மாதிரி போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டோவை இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பையனும் தொட்டு தொட்டு காட்டுறான். என்னடா சொல்ல வர, நீயும் மீராவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரியான்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. இவனும் ஆமா ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல மீரா இந்த இடத்துக்கு வராங்க. மீரா கிட்டயும் இந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறான்.
இருக்கான். அதாவது நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். மீராக்கும் இந்த விஷயம் புரியுது. மீராக்குமே லைட்டா இவனை பிடிச்சிருக்கு போல. இப்ப லைட்டா எமோஷனல் ஆன மாதிரி சட்டுன்னு இவனை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரங்கா கிட்ட மாட்டிட்டு இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, இவங்களுக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவனை கொஞ்சம் நார்மல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே இவங்க கிட்ட கொஞ்சம் அன்பாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நமக்கு மாலினியை காட்டுறாங்க. மாலினி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவரை மீட் பண்ணி பேசுறாங்க. ஏதாவது பண்ணு, என் அப்பா சொன்ன மாதிரி காசை சம்பாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு இவர் முடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட என்ன பேச்சு, வீட்டுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காருல, வீட்டுக்குள்ளே இவங்களை அனுப்பி விடுறாரு. இவங்களோட அம்மா இவங்களுக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா என்ன ஆனாலும் சரி, நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்துருவன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் உன்னை கலட்டி விடுறதுக்கு பிளான் போட்டுட்டா அப்படின்ற மாதிரி பிரேமோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இதுல கோவப்பட்ட பிரேம் இருக்காருல, பலார்னு அரைஞ்சிடுறாரு. உன்னை நான் எவ்வளவு நம்புறேன், எதுக்காகடா அவளை பத்தி அப்படி பேசுற, அவ அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரு. சாரி மச்சான், நான் தேவையில்லாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே திரும்பி இவர் கூட சேர்ந்துடுறாரு. எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேர் வெளியூர்ல போய் வேலை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்டே இவர் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல வெளியூருக்கும் கிளம்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மாலினி கொஞ்சம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஊர்க்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மூர்த்தியோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராங்க. நாளைக்கு பஞ்சாயத்துல அந்த கேஸ் இருக்கு, நாளைக்கு காலையில எல்லாருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நாளைக்கு அந்த இடம் நமக்கு எப்படியாவது கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. மறுநாள் பஞ்சாயத்துலயும் சரி எல்லாருமே சேர்ந்து இந்த மூர்த்தியோட ஒய்ஃபை தான் டார்கெட் பண்றாங்க. மூர்த்தியை அசிங்கப்படுத்தின மாதிரி இவங்களையும் அசிங்கப்படுத்துறாங்க. இந்த லேடி அருவாளோட தான் வந்திருப்பாங்க. இப்ப கோவத்துல என்ன பண்றாங்கன்னா அருவாளை வச்சு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. கூட இருக்க ரெண்டு பொண்ணுங்களுமே பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. பெரிய கலவரம் மாதிரி ஏற்படுது. இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஓவரா பேசினவனோட கழுத்தை அறுத்துறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஹஸ்பண்டை இழந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவளை புடிங்க புடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஊர் மக்கள் பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி யோசிக்கிறாங்க. ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆத்திரத்துல தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. வேற ஒரு நாள் ரங்கா இருக்காருல, இந்த மீரா கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காரு போல. இதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் பாக்குறான். அந்த இடத்துல சின்ன அருவாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அருவாளை எடுக்கிறான். இந்த பொண்ணுமே வேணா வேணான்னு சொல்றாங்க. இல்ல நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி இவனுமே ரியாக்ஷன் கொடுக்குறான். அந்த அப்பா வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவனுமே பின்வழியா வந்து அப்பாவை அட்டாக் பண்றான். இவன் அட்டாக் பண்றான்னு அப்பா சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் அந்த அருவாளை வச்சு கழுத்து அறுத்துறான். இந்த இடத்துக்கு மீராவும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரங்காவோட கதையை முடிச்சிடுறாங்க. அப்பதான் ஒர்க்கர் லேடி இந்த விஷயத்தை வந்து பாக்குறாங்க. சரி நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புங்க, இந்த குற்றத்தை நான் தான் பண்ணன்ற மாதிரி நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இவன் சூதுவாது தெரியாதவன், இவனை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் அந்த ஒர்க்கர் லேடி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. கிளம்புங்கன்ற மாதிரி இந்த லேடி அனுப்பி வச்சிடறாங்கல்ல. இப்ப தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் எப்பயோ பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரேம வெளியூர்ல வேலை பார்க்க போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப நிறையவே காசு சம்பாரிச்சுட்டு வந்திருக்காரு. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், இப்ப எனக்கு கட்டி கொடுப்பாருல அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நான் எப்படியாவது பேசி கட்டி கொடுக்க வைக்கிறேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப அண்ணன் கிட்ட போய் பேசுறாங்க. அண்ணனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக மொத்தத்துல பிரேம் ஆசைப்பட்ட மாதிரி மாலினியே கல்யாணம் பண்ணிடுறாரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. ஒய்ஃபுமே சிக்னல் கொடுத்து உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எல்லாருமே வெளியே பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் சிக்னல் கொடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. இவருமே உள்ள வராரு. ஒய்ஃபு கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி மாமாக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. பிரேம் எப்ப பாரு நைட்டு நான் வெளியே போறேன்ற மாதிரி கிளம்பி போறாரு. நைட்டு நேரத்துல இவர் எங்க கிளம்பி போறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபான மாலினியும் யோசிக்கிறாங்க. இப்பதான் பிரேம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. பிரேமோ ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தப்பான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் வந்தவங்க கிட்ட ரெண்டு பேர் திருடின மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இவங்க ரெண்டு பேரா தான் இருப்பாங்க. நைட்டு நேரம் திருடுறதுக்காக இவங்க போயிடுவாங்க போல. இந்த பகுதியில யாராவது வந்தா திருடிடலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. இப்ப காசு ரொம்ப குறைஞ்சிருச்சுல, திருடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒரு கார் வந்துட்டு இருக்கு. நம்ம வேலையை காட்டலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாஸ்க் எல்லாம் போட்டு முகத்தை மறைச்சுக்கிறாங்க. இப்ப கார்ல வரவங்கள இஷ்டத்துக்கு அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்லயே முக்கியமானவரும் வேற ஒருத்தரும் சேர்ந்த மாதிரி தான் கார்ல வராங்க போல. இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்றாங்க. இப்ப எப்படியாவது அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது ஊர்ல முக்கியமானவரோட அசிஸ்டன்ட் வந்தான் பாத்தீங்களா, அவனுமே மாஸ்க ஓபன் பண்ணி இவங்க ஃபேஸ பாத்துறான். இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த ஊர் பெரியாளோட கதையை தான் முடிக்கிறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். ஊர் பக்கம் தான் தப்பிச்சு ஓடிடுறான். ஐயோ நம்ம தான் பண்ணோன்றது தெரிஞ்சிருச்சு, ஊர் முழுக்க சொல்லிடுவானே, நம்ம ஊர் பக்கமும் போக முடியாது, வேற எங்கேயாவது போய்
போய் பதுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஊர்க்காரங்களுக்கு இந்த தகவல்லாம் தெரிய வந்துருதுல. இப்ப பயங்கரமா இந்த மாமா அப்செட் ஆயிடுறாரு. அவன் எப்படி சம்பாரிச்சான்னு கூட நான் யோசிக்காம என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, நான் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வீடுன்ற மாதிரி பொண்ணுமே கோவப்பட்டு இருக்காங்க. பிரேமோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, காசு காசுன்னு அலைஞ்சுதான் என்னோட பையனை நீ இப்படி மாத்திட்ட, நீ காசு நிறைய சம்பாதிக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி தப்பான முடிவை எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. என் கூட வருவியா மாட்டியான்னு பொண்ணை கூப்பிடுறாரு. பொண்ணு வர மாட்டேன்னு சொல்றாங்க. இதுல அப்பா இருக்காருல, இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே கிடையாதுன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பிரேமோ ஃப்ரெண்டும் வேற ஒரு இடத்துல மாட்டி இருக்காங்கன்றது தெரிய வருது. அத்தை, நான் அந்த இடத்துக்கு போய் எப்படியாவது பேசி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த அத்தை இருக்காங்க பாத்தீங்களா, மாலினியை அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா இருக்காங்கல்ல, 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு எப்படியாவது தப்பிச்சு பொழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நமக்கு 3 கதையில கேரக்டர்ஸை காமிச்சாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு பகுதியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல அந்த அம்மா 2 பொண்ணுங்களை போலீஸுங்க புடிச்சிடுறாங்க. இந்த அம்மா கொலை பண்ணிருக்காங்கல்ல, அதனால போலீஸுங்க புடிச்சு கஸ்டடியில எடுக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. அதே மாதிரி வந்து அந்த மீராவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பையனுமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. இறந்து போன ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, இந்த இன்ஸ்பெக்டருக்கு வேண்டியவரா இருப்பாரு. அதனால தான் அந்த ஒர்க்கர் லேடியை மட்டும் அரெஸ்ட் பண்ணாம தப்பிச்சு போன 2 பேரையும் பிடிக்கணும்ன்றதுக்காக இவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்காரு போல. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. இப்படி அரெஸ்ட் பண்ற எல்லார்கிட்டயும் அத்துமீறிலாம் நடப்பாரு போல. இந்த மீராவும் விட்டுருங்க சார், எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் கேட்க மாட்டாரு. இதை தாண்டி பிரேமோ ஃப்ரெண்டோ இங்கதான் இருக்காங்க. இப்ப இவர் இருக்காருல, 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. சார், நாங்க பண்ணது தப்பு தான் சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா கொலை பண்ணிட்டு 2 பொண்ணுங்களை கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க கொலை பண்ணிருக்காங்கன்றது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும்ல. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கட்டிங் பிளேயர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இவங்களோட பல்ல சட்டுன்னு புடுங்கிடுறாரு. பல்லு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க முடிக்கிறாங்க. இப்ப வலியால பயங்கரமா இந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் மாலினி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பிரேமோ ஃப்ரெண்டோ இருக்கிறது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காரு, ஏதாவது பண்ணி அவரை விட முடியுமா அப்படின்ற மாதிரி எழுப்பு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. விடலாம், இவங்க கிட்ட பேசிட்டு வான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா அவர் விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டா உன்னை விட்டுருவாங்களா, கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே பிரஷரை போடுறாங்க. இன்ஸ்பெக்டருமே இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறிலாம் நடந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்துதான் மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மீராவை ரூம்குள்ள இழுத்துட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா மீராவோட ஹஸ்பண்டா மாறின மனநலம் பாதிக்கப்பட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, தடுத்து சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான். என்னடா தடுக்கிறியா அப்படின்ற மாதிரி இவருமே அவனை போட்டு அடிக்கிறாரு. திரும்பி திரும்பி அவங்களை இழுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. இவன் காலை பிடிச்சி தடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லாரையும் டார்ச்சர் பண்ண டயர்ட்ல அந்த இன்ஸ்பெக்டர் தூங்கிடுறாரு. இப்ப மத்தவங்களும் தூங்குறாங்க. இதுதான் கேப், இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எல்லாருமே கூட்டமா சேர்ந்த மாதிரி இங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜூனியர் லாயர் இதெல்லாம் சீனியர் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப சம்பந்தப்பட்ட எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. இவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா சூழ்நிலையினால தான் அந்த தப்பை பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த சீனியர் லாயரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல. இவர்கிட்டயும் நேரடியா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஸ்டார்டிங் போலீஸுங்களை தொங்க விட்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இவங்கலாம் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆல் நைட் அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர அட்ராசிட்டி பண்ணிருப்பாரு. விடுங்க விடுங்கன்னு கேட்டோம், அவர் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிருப்பாரு. அதனால இவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. எப்படியும் போலீஸுங்க தேடி வருவாங்கன்னு தெரியும்ல, இவங்க காட்டு பகுதியில ஒளிஞ்சிருப்பாங்க. அப்படி வர ஒவ்வொரு போலீஸா காலி பண்ணுவாங்க. ரொம்ப அட்ராசிட்டி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி போலீஸுங்களை மட்டும் தான் இவங்க டார்கெட் பண்ணி காலி பண்ணிருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் காலி பண்ணிருப்பாங்க. இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க திரும்பி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்காக ஒரு லைஃப் அமைச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த போலீஸ் கேஸை எப்படியாவது முடிச்சுதானே ஆகணும். அந்த போலீஸை ஸ்டேஷன்ல இருக்க மத்த போலீஸுங்களுக்கே பிடிக்காது. ஏன்னா அவர் ரங்கா கூட சேர்ந்து எப்ப பாரு சரக்கடிச்சிட்டு இருப்பாரு. ஸ்டேஷன்ல இருக்க லேடி கான்ஸ்டபிளுங்க கிட்டயே அத்துமீறி நடப்பாரு. அதனால அவங்களே வேற மாதிரி கேஸை முடிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேற ஒருத்தர் விசாரிக்கிறதுக்காக வருவாரு. அவர் ஹெல்ப் மூலியமா வேற மாதிரி கேஸை முடிக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்றாங்க. அவங்க அப்படி பண்றதுனால இவங்க எல்லாரையும் வெளியே எடுத்துடலான்ற மாதிரி பெரிய லாயரும் முடிவு பண்றாரு. இவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டார்ல, அதனால சம்பந்தப்பட்ட எல்லாருமே இவரோட காலில் விழுந்து நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.